Friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 7th மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸர்சைஸ் 4.2ல ஃபர்ஸ்ட் சம் இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா given that triangle ABC அப்படிங்கிறது வந்து நமக்கு congruent to DEF அப்படினு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. List all the corresponding congruent sides, list all the corresponding congruent angles அப்படினு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லா கான்க்ரீட் சைடையும் கான்க்ரீட் ஆங்கிளையும் நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம்மில் நமக்கு லிஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இதே மாதிரி டிஇஎஃப் அப்படிங்கிற இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது ரெண்டுமே கான்க்ருவெண்ட் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஒரு சைடு, அப்போ இதே சைடு தான் நமக்கு இந்த பக்கமும் இருக்கும், இதே வேல்யூ தான் நமக்கு இந்த சைடும் இருக்கும். ஸோ இதே வேல்யூ தான் நம்ம இந்த சைடும் இருக்கும். சரியா? அப்போ ரெண்டுமே பார்க்க அப்படியே டிட்டோவாக ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா congruent sides அப்படின்னா AB. இப்போ AB is equal to DE. ஓகே, அடுத்தது BCயும் EFும் ஈக்குவல். அதே மாதிரி ACயும் DFும் நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு சைடுக்கு. ஓகேவா? அடுத்தது ஆங்கிள்ஸ்க்கு எழுதணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்தது வந்து ஆங்கிள்ஸ்க்கு எழுதணும். இது வந்து சைட்ஸ்னால நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் கான்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஆங்கிள்ஸ்னால் இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏக்கு எழுதுகிறோம் அப்படின்னா பிஏசி ஆங்கிளும் இடிஎஃப் ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ இதே மாதிரி எழுதணும் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஆங்கிளுக்கு எழுதலாம். பிஏசி அப்படிங்கிற ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு DF அப்படிங்கிற ஆங்கிள். ஓகே, அடுத்தது இந்த ஆங்கிள் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பி ஆங்கிள், பி சென்டராக வர மாதிரி எழுதணும். அப்போ ஏபிசி அப்படிங்கிற ஆங்கிளும் DEF அப்படிங்கிற ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். அடுத்தது மூணாவது நம்ம என்ன எழுதணும்? எஃப் அப்புறம் சி வர மாதிரி. அப்போ BCA அப்படிங்கிற ஆங்கிளும் EFD அப்படிங்கிற ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இப்போ இப்படி தான் நம்ம அந்த கான்க்ருவெண்ட் சைட்ஸையும் கான்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸையும் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம்.